இந்த வீடியோவையோ, இல்ல எங்களையோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, எங்களோட கபில்ஸ் கூடாரம் ஃபேமிலிக்கு உங்கள சந்தோஷமா வெல்கம் பண்றோம்ங்க. எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கங்க. எங்க ஊர் பார்த்தீங்கன்னா, காங்கேயத்து பக்கத்தில காடையூருங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 அக்கா இருக்கிறாங்க. பெரிய அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா, நசீனூர்ல கல்யாணம் பண்ணி குடுத்தோம்ங்க. இப்போ வந்து பெருந்துறையில இருக்கிறாங்களுங்க. சின்ன அக்கா பார்த்தீங்கன்னா, உள்ளூருக்குள்ளேயே தான் கட்டி குடுத்தோங்க காங்கேயத்துலேங்க. ஆனா இருக்கிறது வந்து இப்ப திருப்பூர்ல இருக்கிறாங்களுங்க. அப்புறம் இந்த வீடியோ எத பத்தின்னு பார்த்தீங்கன்னா, எங்க பெரிய அக்காவுக்கு வந்து 2 பாப்பாங்க. முதல் பாப்பா வந்து 8 வயசுக்கு மேல ஆச்சுங்க. சின்னது வந்து 2வது பாப்பாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப 11 மாசம் ஆச்சுங்க. இப்ப தான் முதல் மொட்டை அடிக்கிறோம்ங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட மொட்டை அடிக்கிற வ்ளாக் தாங்க. இப்ப பாப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நலவெண்பாங்க. இவளோட அக்கா பேர் வந்து பேரின்பாங்க. சின்ன அக்காக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல பையனுங்க, 2வது வந்து பாப்பாங்க. தம்பி பேரு பார்த்தீங்கன்னா தீரனுங்க. பாப்பா பேரு வந்து இலாங்க. அப்புறம் இத பேசிட்டு இருக்கிறோம்லங்க, என் பேரு மகேஷுங்க. ஒய்ஃப் பேரு ஜனனிங்க. எங்களுக்கு வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்காளுங்க. அவ பேரு வந்து தன்விஸ்ரீங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் 2வது கன்சீவா இருக்கிறாங்களுங்க. இன்னும் 1 மாசத்துல வந்து டெலிவரி டேட் குடுத்துருக்காங்களுங்க. பாப்பாவா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, நல்லபடியா பொறக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுக்குங்க. புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்றேனுங்க. ஆக்சுவலா மாமடியில தான் உட்கார வச்சு மொட்டை அடிப்பாங்களுங்க. ஆனா இந்த வீடியோல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன்லங்க, அது வந்து நான் இல்லைங்க. நான் வந்து இந்த பக்கம் பக்கத்துல நிக்கிறேங்க. உங்களுக்கு காமிக்கிறேங்க. இது வந்து என்னோட சித்தி பையனுங்க. பேரு கோகுலுங்க. இப்ப என் ஒய்ஃப் வந்து கன்சீவா இருக்கிறாங்க அப்படிங்கிறனால வந்து நான் உட்கார வைக்க முடியாது அப்படிங்கிறனால, தம்பி மடியில உட்கார வச்சு வந்து மொட்டை அடிக்கிறாங்கங்க. அந்த ப்ளூ கலர் சுடிதார் போட்டு நிக்கிறா பாருங்க. இவ தான் ஜனனிங்க என்ற சம்சாரம்ங்க. என் பக்கத்துல நிக்கிறது தான் எங்க பெரிய அண்ணிங்க. பேரின்பா, நலவெண்பாவோட அம்மாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்காங்கங்க. அவங்க பேஜ் நேம் பார்த்தீங்கன்னா, இன்பாஸ் மேக் ஓவர் ஈரோடுங்க. அப்புறம் இங்க நின்னுட்டு பார்த்தீங்கன்னா, சித்தி புள்ளையும் மாப்பிள்ளையும்ங்க. அங்க வந்து பொங்கல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதுதான் எங்க அம்மாங்க. கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம முப்பால்லாம் கூப்பிடலைங்க. அளவா தான் கூப்பிட்டுருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா, எங்க கூட பொறந்தவைங்கங்க, அப்புறம் அம்மா கூட பொறந்தவையோ, அப்பா கூட பொறந்தவையோ அவ்வளோதான் கூப்பிட்டுருந்தோம்ங்க. போதுங்க அப்புறம் காது குத்து கொஞ்சம் நல்லா எல்லாம் பெருசா பண்ணிக்கிட்டா போதுங்க. என்னங்க? இந்த பச்சை கலர் சட்டை போட்டு நிக்கிறது தான் நானுங்க. என் பேர் மகேஷுங்க. அங்க மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கா பாருங்க. அதுதான் எங்க பாப்பா தன்விஸ்ரீங்க. அவங்க வந்து எங்க அத்தைங்க. அப்புறம் இந்த மொட்டை அடிச்சிட்டு இருக்கிறோம்லங்க, இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, பெருந்துறைக்கு பக்கத்துல காஞ்சி கோயில் இருக்குது இல்லைங்க. அங்க இருக்கிற ராவுத்தர குமாரசாமி கோவில் தானுங்க. சுத்தியும் பார்த்தீங்கன்னா தோட்டமுங்க, நடுவுல கோயிலுங்க. கோயில் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அமைதியா சூப்பரா இருந்ததுங்க. இந்த கோயிலுக்கு நீங்க முன்னாடியே போயிருந்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி போகாதவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போய் பாருங்கங்க. தூங்கிட்டு இருந்த புள்ள திடீர்னு முழிச்சுக்கிட்டாளுங்க. நாங்களே எல்லாம் பயந்துட்டோம். எங்க மொட்டை அடிக்க விட மாட்டாளோன்னு. ஆனா பரவாயில்லைங்க. மறுபடியும் பொட்டாட்டு தூங்கிக்கிச்சுங்க. நாங்கலாம் பார்த்தீங்கன்னா, முந்தின நாள் சாயந்தரமே அக்கா வீட்டுக்கு போயிட்டோம்ங்க பெருந்துறையிலங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாம் ஒட்டுக்காவே அங்க கோயிலுக்கு போயிட்டோம். சின்னண்ணி கூட்டமெல்லாம் திருப்பூர்லேருந்து வந்தனால லேட்டா தான் வந்தாங்கங்க. அவங்க வர நேரத்துக்கு கரெக்ட்டா பாப்பா முழிச்சுட்டாளுங்க. மொட்டை அடிச்சு முடிக்கிற நேரத்துக்கு தான் அவங்களும் வந்தாங்கங்க. இந்த நலவெண்பா இருக்கிறா இல்லைங்க, சரியான குறும்புங்க. மடியில வச்சா நிண்டுகிட்டே இருப்பா. எப்படித்தான் அவளைய வச்சு மொட்டை அடிக்கிறதுன்னு நெனச்சுக்கிட்டே இருந்தோமுங்க. ஆனா புள்ள கார் ஏறுனோனே தூங்குனவ தானுங்க. மொட்டை அடிச்சு முடிக்கிற வரைக்கும் எந்திரிக்கவே இல்லன்னா பாத்துக்கங்களேன், பொட்டாட்டு தூங்கிருச்சுங்கங்க. அதுவும் பாருங்களேன், கரெக்ட்டா மொட்டை அடிச்சு முடிச்ச நிமிஷம் முழிச்சுட்டாளுங்க. "என்றா தூங்கும்போது முடி இருந்தது, தூங்கி எந்திரிச்சோனே முடி இல்ல" அப்படிங்கிற மாரியே ரியாக்ஷன் குடுத்தான்னா பாத்துக்கங்களேன். தலைய தொட்டு தொட்டு பாத்துச்சுங்க. முடி இல்லன்னு அழுகுமோன்னு நெனச்சா, அது பாட்டுக்கு கெக்க புக்க போட்டு சிரிச்சுட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு ஒடியானுக்கு பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிச்சா கொஞ்சம் பொசுக்குன்னு இருக்குமுங்க. பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, மொட்டை அடிச்சதுக்கப்புறம் நல்லா கொலு பொம்மையாட்டம் இருந்தாளுங்க. சிரிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் அங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது காதுகிட்டலாம் கொஞ்சம் முடி இருந்ததுங்க. சரி வேற புள்ள வேற முழிச்சுட்டாளே! நீ எடுக்கற கூட மாட்டாளே! என்ன பண்றதுன்னு பார்த்தோம்ங்க. அப்புறம் ஆனதாகி போச்சு. இவ்வளோ எடுத்துட்டு அப்புறம் அந்த கொஞ்சம் விட்டா நல்லா இருக்காதுன்ட்டு, சரி அமுத்தி புடிங்க. எடுத்து பார்த்தாலும் அமுத்தி புடிச்சாங்க. அவ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிறா பாருங்க. யூசுவலா பார்த்தீங்கன்னா, சுத்தியும் இத்தன பேர் இருக்கும்போது அமைதியா இருக்க முடியாதுங்க. ஆனா என்ன பண்றதுங்க? புள்ள கீது முழிச்சுக்குவாளோன்னு எல்லாரும் உசு உசு சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லி சொல்லி இவ்வளோ நேரம் ஆயிப்போச்சுங்க. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, கடைசியில மொட்டையும் மடிச்சு முடிச்சாச்சுங்க. மடிச்சு முடிச்சோனே, "பாப்பா எங்கிட்டு குடுங்க, எங்கிட்டு குடுங்கன்னு" வாங்குனா பாருங்க. இவ வேற தான் பேரின்பாங்க. நலவெண்பாவோட அக்கா. பார்த்தீங்கன்னா, புள்ள கொஞ்சம் பெரிய புள்ள ஆயிட்டாங்களா, 2 பேத்துக்கும் கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்குதுங்களா, அதனால புள்ளையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்ப அக்கா பார்த்தீங்கன்னா, அடிக்கடி மேக்கப் அங்கேயும் இங்கேயும் போயிற டைம்லைங்க, மாமா மட்டும் பார்த்துக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்பா வந்து நல்ல சப்போர்ட்டுங்க. அவளுக்கு டயப்பர் மாத்தி விடுறதுலருந்து, அழுதா விளையாட்டு காமிக்கிறதுலருந்துங்க, தூக்கி வச்சு கொஞ்சறதுலருந்து, எல்லாம் நல்லா தான் பண்றாளுங்க. இருந்தாலும் என்ன பண்றது கொஞ்சம் சின்ன பிள்ளையா போச்சுங்களா, அப்பப்ப அந்த குறும்பு வந்துருதுங்க. திடீர்னு டென்ஷன் ஆயிடுறா, புள்ளைய போட்டு கத்துறா, அப்பப்ப வந்து அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. ஆனா ஆள் இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கிறாளுங்க. இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்கிறாளுங்க, இவ தான் வந்து சின்னக்காவோட பாப்பாங்க. அவ பேரு வந்து இலாங்க. நம்ம தன்விஸ்ரீக்கு பார்த்தீங்கன்னா, அக்கா கூட்டம், பொடியானுங்கலாம் வந்துட்டா போதுங்க, சரியான குஷி ஆயிருவாளுங்க. கையிலேயே புடிக்க முடியாதுங்க. என்னங்க பொம்மைன்னு வந்துட்டா மட்டும் தான் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்துருதுங்க. ஒரு பாட்டு நல்லா மரத்துல பாதி ஏறிக்கிறியா? பிராண்ட் விட்டுருக்காங்க. போய் பாரு எட்டி பாருங்கண்ணா. என்னது? கிணத்துல மீன் விநாயகராட்டையே இருக்குமாமா. அது ஒரு பிராண்ட் உள்ள விட்டுருக்காங்க. குதிச்சு பாரு. தும்பிக்கையே இருக்கு. சொன்னது அண்ணன் பண்ணதான் இறங்கி காமிக்கிறேன். நீ இறங்கி பாரு. போனா மைக் வச்சுக்குமா? தும்பிக்கை வச்ச மீன் இருக்கு. அண்ணா வாங்கலாம், அக்கா வாங்கலாம். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, எங்க மச்சான் அக்காலாம் வந்தாங்க.
மச்சான்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பாவோட தங்கச்சி பையனுங்க. அவங்களுக்கு மச்சானுக்கு பார்த்தீங்கன்னா 2 அக்கா இருக்கிறாங்க. அவங்கலாம் கொஞ்சம் வேற இது இருந்தனால வர முடியலைங்க. மச்சான் கூட்டம் கொஞ்சம் ரூட் மாறி போனால வர கொஞ்சம் நேரம் ஆயி போச்சுங்க. பொங்கல் வைக்கிறது பாத்தீங்கன்னா என்னோட மாமியாருங்க. என்னோட மாமியாரும், பெரிய அண்ணியோட மாமியாரும் சேர்ந்து தான் பொங்கல்லாம் வச்சாங்கங்க. பொங்கல்லாம் பாத்தீங்கன்னா நல்லபடியா உளுந்து இறக்கி வச்சுட்டாங்கங்க. சரி பொங்கல் வச்சு முடிச்சாச்சு, கையோட சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமனாரு, சின்ன மாமியார், மாமனார்லாம் வர கொஞ்சம் லேட் ஆயி போச்சுங்க. அப்புறம் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தான் போய் சாமி கும்பிடலான்னு போனோமுங்க. அங்க போய் பார்த்தா ஐயர் 11 மணிக்கு நட சாத்தோணும், சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லிட்டே இருந்தாருங்க. சரி அவங்க வர வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம, எங்க அண்ணன் வேற விநாயகர் மீன் இருக்குது கிணத்துக்குள்ளன்னு சொன்னாங்கங்க. அப்புறம் சரி நானும் போய் எட்டி பார்த்துட்டு வரலான்னு போனா, அங்க ஒன்னத்தையும் காணோமுங்க. ஏன் டேஞ்சரான பிளேஸ்க்கு போயிட்டு வரீங்க 2 பேரும்? நீங்களும் வரீங்களா? போயிட்டு வரலாம். இல்ல. ஓடிய போயிட்டே பாரு, எல்லாத்துக்கும் ஓடல பாரு. தாத்தன பார்த்தோனே தன்விஸ்ரீ ஓடி போய் தொத்திக்கிட்டா பாருங்க. ஆமாங்க இவரு தான் எங்க அப்பாங்க. பேரு கோவிந்தசாமிங்க. ஆனா நாங்க செல்லமா எம்டன்னு கூப்பிடுவோமுங்க. கேமரா இப்படி நவுத்திட்டீங்கன்னா இதாச்சு அன்னைக்கு பின்னாடி ஜம்முன்னு மேசியோட இருக்கிறாங்க வாங்க. அவங்க தான் எங்க பெரியக்கா மாமனாருங்க. அப்பாடி எல்லாம் பேச அப்பா குச்சி போடுவேன். மைக் எடுத்து கோக்ஸ் நீ காது குச்சி போடுவியா? தெரியுமா? அதான் என்ன நாங்க இப்பதான் கொண்டு இவங்க தான் எங்க பெரிய மச்சானுங்க. பெருந்துட்டு பாத்தீங்கன்னா பீஸா கடை வச்சிருக்காங்களுங்க. வெண்பாக்கு என்ன பண்ணாங்க? இங்க பாரு. இன்ப முடியுங்கடா. இன்ப முடியுங்க. சாமி குத்தாச்சா? என்ன பண்ணாங்க வெண்பாவை? மொட்டை அடிச்சாங்க. மொட்டை சாமி உள்ள விளையாடுதாமா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்தாச்சுங்க. வணக்கம்லாம் எல்லாத்துக்கும் போட்டாச்சுங்க. நலம் விசாரிச்சாச்சுங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்திங்க. சித்திக்கு ஒரே சிரிப்பு தானுங்க. சரி நீ சட்டு புட்டுன்னு உள்ளே போய் சாமியை கும்பிடுவோம். ஐயர் வேறு முதல்லயே நேரம் ஆச்சுங்க. 11 11:30க்கெலாம் நட சாத்தணும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருந்தாருங்களா. சரி கையோட சாமி கும்பிட்டோம்னா அப்புறம் ஐயர் கிளம்பிட்டாருனா கூட நம்ம வெளியே வந்து நிதானமாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாமுங்க. மத்தியானம் சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே கடையில் சொல்லியிருந்தோம்ங்க. சரி போய் வாங்கிட்டு வந்தோம்னா இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போட்டு அப்புறம் கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சிம்பிளா தோட்டத்துக்குள்ள ஒரு சாமி மட்டும் தான் இருக்குங்க. ஒரு ஷெட் போட்ட மாதிரி தான் இருந்ததுங்க. எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும். முதல் தடவை பார்த்தீங்கன்னா, பேரன்பாக்கு மொட்டை அடிக்கும்போது இங்க தான் அடிச்சதுங்களா. அப்ப பார்த்தீங்கன்னா, கோயில் இந்த அளவுக்குலாம் கட்டலைங்க. சிம்பிளா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோயில் இப்ப சூப்பரா கட்டிட்டாங்களுங்க. எல்லாம் சுத்தியும் பார்த்தீங்கன்னா, தனித்தனி சாமி, உள்ள குதிரை அது இதுன்னு நல்லா நீட்டா டைல்ஸ் கில்ஸ்லாம் போட்டு ஜம்முன்னு கட்டிட்டாங்கங்க. ஒரு மாரி அப்புறம் நல்லா நீட்டாவும் இருக்குதுங்க, அமைதியாவும் இருக்குதுங்க இடம். சுத்தியுமெல்லாம் தோட்டமா போச்சுங்களா. வண்டி வாகன சத்தம் கித்தம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நல்லா அமைதியான லொகேஷனுங்க. போனீங்கன்னா நிம்மதியா உட்காந்து சாமி கும்பிட்டு போட்டு வரலாமுங்க. நான் தான் சொன்னேன்லங்க, எங்க பாப்பா தன்விஸ்ரீக்குங்க, ஒடியானையில மட்டும் பார்த்துட்டா விடவே மாட்டாளுங்க. அது வெண்பாவெல்லாம் வெண்பா வெண்பான்னு ஒரே கொஞ்சலா இருக்குமுங்க. வாருங்களேன், நீங்களே வாருங்களேன். வீட்ல இருந்தாலும் இப்படித்தானுங்க. சித்த நேரத்துக்கு ஒருக்கா வெண்பாவ மடியில உட்கார வைங்க. வெண்பாவ நான் கொஞ்சணும், முத்தம் குடுக்கணும்னு ஒரே போராட்டம், பாச போராட்டமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமுங்க நம்ம பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கமுங்க. பேஜ் நேம் பாத்தீங்கன்னா கபில்ஸ் கூடாரமுங்க. ஆரம்பிச்சு ஒரு 7, 8 மாசம் தான் ஆச்சுங்க. இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் ரீச் நல்லாவே இருக்குதுங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆயிட்டு வருதுங்க. நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா அதுலயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதான் எங்களோட யூடியூப் சேனலுங்க. இதுலயே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா, தோட்டத்துல தக்காளி போட்டிருக்குதுங்க. அப்புறம் தென்னை மரம் கொஞ்சம் இருக்குதுங்க. விவசாயம் தான் அப்படியே ஃபுல் டைமா பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. ஜர்னி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஐடில வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புடிங்க. அப்புறம் நடுவுல கொஞ்சம் எல்லாம் உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் ஆனனால அதுலயும் விட்டாச்சுங்க. அப்புறம்ங்க நம்ம வீடியோ முழுசா பார்த்துருந்தீங்கன்னா, வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அதே மாரி சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நெறைய போட்டுருப்போங்க. அப்படியே காமெடி கன்டென்ட்லாம் போட்டுட்டு இருப்போம்ங்க. அதையும் போய் பாருங்க. எப்படி இருக்கு என்னன்னு அப்பப்போ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபாலோ பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது எல்லாம் பண்ணி வச்சுக்கங்க. முடிஞ்சா லைக்கும் பண்ணுங்க. சரி முடிஞ்சா இன்னொரு 4 பேத்துக்கு கூட சொல்லுங்க. தப்பு இல்லைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா கடைசியா எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சு போட்டுங்க. இங்க காடையூர் காடேஸ்வரன் கோயில்ல பார்த்தீங்கன்னா, தேர் புதுசா செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி தேர் வெள்ளோட்டம்ங்க. அதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு போட்டுங்க. அப்புறம் அங்க அக்கா வீட்டுக்கு கூட போகலைங்க. நேரா கிளம்பி எல்லாம் இங்க வர வேண்டியதா போச்சுங்க. அப்புறம் அவசர அவசரமா கிளம்பி வந்தோம்ங்க. கரெக்ட்டா நாங்க வர டைம் 3, 3:15 ஆயிப்போச்சுங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் வடம் புடிச்சு தேர் இழுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா வந்து தேர் வெள்ளோட்டத்தையும் பார்த்து முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கங்க. அப்புறம் இந்த வீடியோல ஏதாவது நிறை குறை எதுவா இருந்தாலும் அதையும் நீங்க கமெண்ட்ஸ்லயே சொல்லுங்கங்க. அப்புறம் இதே மாதிரி பெரிய வீடியோ போடலாமா இல்ல வேண்டாமா என்ன ஏதுன்னு அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்களேங்க. சரிங்க இதோட வீடியோவை முடிச்சுக்கலாமுங்க. இனி நீங்க சொல்றத வச்சு அடுத்த வீடியோல பார்க்கலாமுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கங்கோ.